அனைவருக்கும் வணக்கம். இது மணற்கேணி. இந்த 5 நாட்கள் ஒரு திருவிழாவாக, ஒரு உற்சாகமான மனநிலையோடு கலந்தாய்வானது நடந்தேறி இருக்கிறது. அத்தனை புதிய ஆசிரிய சொந்தங்கள், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சொந்தங்கள் தான், ஆசிரிய சொந்தங்கள் தான். உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை மணற்கேணியின் சார்பாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மணற்கேணி இந்த 5 நாட்களும் உங்களோடு ஏதோ ஒரு வகையில் உங்கள் கரங்களை பற்றி இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும், 2300 ஆசிரியர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நானும் மணற்கேணியும், உதவிய அத்தனை ஆசிரிய தோழர்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இது சர்வசாதாரண நிகழ்வு கிடையாது. 13 ஆண்டுகளினுடைய தவத்தின் பலனாக ஒரு ஆசிரியர் பணியை நீங்கள் மனநிறைவோடு இன்றைக்கு எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்றது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஒரு சொசைட்டியில், உங்கள் ஊரில் எவ்வளவு பெரிய கௌரவத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக தற்போது மாறி இருக்கிறீர்கள். இதுதான் கௌரவம். வேறு எந்த பணிக்கு போயிருந்தாலும் கூட அது மகிழ்வான ஒரு விஷயமாக இருந்திருக்கிறோமே தவிர பெருமகிழ்வான விஷயமாக இருந்திருக்காது. ஆசிரியர் பணி ஆசை பணி, அறப்பணி அல்ல, அது ஒரு ஆசை பணி, லட்சிய பணி. எவ்வளவு கனவு இருந்திருக்கும் அந்த 13 ஆண்டுகள். 2012 13 டெட்டு தேர்ச்சி பெற்றுட்டு இந்த பணி வாய்ப்புக்காக எவ்வளவு தவம் இருந்திருப்பீங்க. 17 பாஸ் பண்ணி, 19 பாஸ் பண்ணி, 22 பாஸ் பண்ணி இப்பொழுது வெற்றிக்கனியை அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்குத்தான் மணற்கேணி இந்த வீடியோ பதிவிடுகிறது. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பணி வாய்ப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க, இடங்களை தேர்வு செஞ்சிட்டீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் கூடயாவது நான் பேசியிருப்பேன், தொடர்ந்து பேசியிருப்பேன். புதுக்கோட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இப்படி எல்லா மாவட்டங்களையும், தருமபுரி மாவட்டம், இப்படி எல்லா மாவட்டங்களிலும் நம்ம இடங்களை தேர்வு செய்வதற்கு நம்மால் முடிந்த அளவு நம்ம உதவிகளை செய்தோம். ஆசிரியர்களை ரெஃபர் பண்ணி கொடுத்தோம், நம்ம சீனியர் டீச்சர்ஸை. ஸோ அந்த வகையில் எங்களால் முடிந்த உதவியை செய்திருக்கிறோம் அப்படின்ற மனநிறைவு இந்த இரவு எனக்கு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இந்த மணற்கேணி உங்களுக்கு உதவி இருக்குது. நம்ம சொன்னதை செஞ்சுருக்கிறோம். நான் முன்னாடி வீடியோக்களில் பதிவிடும் போதெல்லாம் நான் சொன்னேன், உங்களுக்கு அந்த முன்னுரிமை ஒன்றியங்களில் தான் பெரும்பாலான இடங்கள் காத்திருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மட்டும்தான் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பதிவிட்டிருந்தேன். அது உண்மையாகவே நடந்திருக்கு. அதே போல் தென் மாவட்டங்களினுடைய ஜங்ஷன் புதுக்கோட்டை அப்படின்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன் கலந்தாய்வுக்கு முன்னாடியே. ஸோ அதுவும் முதல்ல நிரம்பினதே புதுக்கோட்டை, அடுத்து திருப்பூர், மற்றதெல்லாம் தென் மாவட்டங்களில் சின்ன சின்ன இடங்களெல்லாம் காண்பிக்கப்பட்டதெல்லாம் ஓரளவு நிறைவடைஞ்சிருக்கு. சரி, இன்றைக்கி நான் 2 விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் இந்த மகிழ்வான தருணத்தில். அது என்ன அப்படின்னா, இடங்களை தெரிவு செஞ்சிட்டிங்க. 2300 பேருமே இடங்களை தெரிவு செஞ்சிட்டிங்க. இன்னும் 1-2 இடங்களில் நான் இப்போ வீடியோ பதிவிட்டிருக்கிற நேரம் எடுப்பதற்கு ஆசிரியர்கள் காத்திருக்கிறாங்க. இப்போ இந்த நிலைமையில் கூட நான் கால் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம மாவட்டங்களில், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்த எடுத்தீங்க அப்படின்ற எந்த சிந்தனையும் வேண்டாம். நீங்கள் எடுத்தாச்சு, சரிங்களா? யாருடைய வழிகாட்டுதலிலோ அல்லது மணற்கேணியின் வழிகாட்டுதல் படியோ அல்லது மணற்கேணி ரெஃபர் பண்ண அந்த குழுக்களில் இருந்தோ நீங்கள் ஏதோ ஒரு இடத்தை தெரிவு செஞ்சிட்டிங்க. நிச்சயமாக நீங்கள் நல்ல இடங்களை தெரிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 4-5 நாட்களாக மெனக்கெட்டு இருந்தோம். ஓரளவு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சரியான இடங்களை சரியான நேரத்தில் தகவல் பரிமாற்றம் தவறாக இருந்தால் தயவுசெய்து மன்னித்து விடுங்கள். நீங்கள் எடுத்த இடங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு 15 கிலோமீட்டராக இருக்கலாம், 20 கிலோமீட்டராக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் இன்டீரியராக இருக்கலாம். ஸோ என்ன வாய்ப்புகள் இருந்தோ அது சரியாக கணிச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எடுத்த இடத்தை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோவே பதிவிட்டேன் நான். எடுத்த இடத்தை மனநிறைவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எந்த இடமாக இருந்த போகட்டும், மலைப்பகுதியாக இருக்கட்டும், சமதள ஏரியாவாக இருக்கட்டும், ஹெச்ஆர்ஏ இல்லாத பிளேஸாக இருக்கட்டும், ஹெச்ஆர்ஏ இருக்கிற பிளேஸாக இருக்கட்டும், ஹில் அலவன்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ் ஆகட்டும், இல்லாத பிளேஸ் ஆகட்டும், ஐயோ அது எடுத்துருக்கலாமே, ஐயோ இது எடுத்துருக்கலாமே, வீட்டுக்கு அருகாமையில் இருந்தது அது எடுத்துருக்கலாமே, எதுவுமே நீங்கள் பதட்டப்படாதீங்க.
ஒரு விஷயம் மட்டும் நான் மிக தெளிவாக சொல்கிறேன், எந்த துறையை காட்டிலும் டிஎன்பிசியோ அல்லது வேறு எந்த துறையில் நீங்கள் குரூப் 2லையோ குரூப் 4லையோ போயிருந்தால் கூட அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது வந்து சொந்த மாவட்டத்துக்கு கிடைப்பது மிக மிக அரிது. சரிங்களா? அது வந்து அவ்வளோ சுலபமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து அங்கே கிடச்சிராது. இப்போ டிஎன்பிசியில் குரூப் 2வில் போனவங்கள கேட்டு பாருங்கள், மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 70-80% வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் போஸ்டிங். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் சொல்கிறேன், சொந்த மாவட்டங்கள் யாருக்குமே கிடைக்கல. நான் வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறேன் முன்னாடியே. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இருந்த இடங்கள் வந்து காண்பிக்கப்பட்டன, அந்த இடத்த வந்து எடுத்துட்டிங்க. நம்ம துறைக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் தவறாமல் பணி மாறுதல் கலந்தாய்வு வந்து நடக்கும். பள்ளிக்கல்வித்துறைக்கு உரிதான சிறப்பு அது. அது மிக சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆசிரியர் சங்கங்கள் வந்து அது மிக சிறப்பாக முன்னெடுப்பாங்க. லேட்டானால் கூட போராட்டங்களை வந்து அறிவிப்பாங்க. அதனால் பணிமாறுதல் கலந்தாய்வு ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடக்குது. அதனால் நீங்கள் சொந்த மாவட்டங்களுக்கு மிக விரைவாக போயிடுவீங்க. சரியா? சிரிச்சுக்கிட்டு இருங்க, மன நிறைவோடு இருங்க, மன அமைதியோடு இருங்க. நீங்கள் எடுத்தாச்சு. சென்னையிலிருந்து எடுத்துருக்குறாங்க, தேனியிலிருந்து எடுத்துருக்குறாங்க, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திருநெல்வேலியிலேருந்து எடுத்துருக்குறாங்க, மதுரையிலேருந்து எடுத்துருக்குறாங்க, தென்காசியிலேருந்து எடுத்துருக்குறாங்க. எப்படி தங்குவாங்க? குழந்தைகளோடு எடுத்துருக்குறாங்க. நிறைய ஆச்சரியமான விஷயமெல்லாம் நான் அந்த கலந்தாய்வில் வந்து நான் ரொம்ப மெய் சிலிர்த்து போனேன். என் உடம்பெல்லாம் கூசிருச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஆசிரியர், ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் வந்து 1900 ரேங்கில் இருக்கார். அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா 2200 இருக்காங்க. அவருக்கு வந்து 17 வந்து கவுன்சிலிங். ஆனால் அவங்களுடைய மனைவிக்கு 18 கவுன்சிலிங் காலையில். ஸோ அவர் எடுக்கலை. இவங்க கூட சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. எவ்வளோ ஆச்சரியம். அதான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் இந்த மாதிரி என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பள்ளியை எடுக்கலாம், நானும் எங்கள் மனைவியும் பக்கத்துலேயே எடுக்கணும், ஏதோ ஒரு மாவட்டம் சொல்லுங்கள், ஒன்றியம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ரேங்க் அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க மிஸ்ஸஸோட ரேங்க்கை நான் கேட்குறேன். இவர் நேற்றே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். சார் அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணி நான் அடுத்த நாள் வந்து கலந்தாய்வில் வந்து கலந்துக்கிறேன் சார் அப்படின்னாங்க. உண்மையிலே ரொம்ப மிரண்டு போயிட்டேன். அவ்வளோ அழகான ஒரு இது. நிறைய பெண் ஆசிரியர்கள் வந்து கை குழந்தைகளோடு 3 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள் நிறைய பேர் தென் மாவட்டங்களை சார்ந்த ஆசிரியர்கள் வட மாவட்டங்களில் வந்து எடுத்துருக்கிறீங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போயிடுவீங்க, மெல்ல 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 நகர்ந்து போயிடுவீங்க. இங்கே பணி நியமனம் பெற்ற 2012 வந்து பணி நியமனம் பெற்ற அத்தனை பேருமே மெல்ல மெல்ல நகர்ந்து போயிட்டாங்க. திருச்சியை சார்ந்தவங்க கரூருக்கு போயிருக்கிறாங்க, கரூருக்கே வந்து சொந்த மாவட்டங்கள்லேயே வந்து போயிருக்கிறாங்க, புதுக்கோட்டை வரைக்கும் போயிருக்கிறாங்க, திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி பக்கத்தில் ராமநாதபுரம் போயிருக்கிறாங்க, சிவகங்கை போயிருக்கிறாங்க. அதனால் எதுவுமே வருத்தப்படாதீங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எடுத்தாச்சு. 10 கிலோமீட்டர் அதிகமாக விடுங்க, அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த வீடு வந்து தங்கிறது, வீடு வந்து பார்க்குறது, அந்த விஷயமெல்லாம் ஏதோ ஒரு இடம் நமக்குன்னு வந்து கிடைக்கும். நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் எதுவுமே வருத்தப்படாதீங்க. நிறைய புலம்பல்களை வந்து பார்க்க முடியுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். 13 வருட தவத்தினுடைய பலனாக இந்த பணி வாய்ப்பை வந்து நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. மனநிறைவோடு எந்த இடமா இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு பணி மாறுதல் வரப்போகுது. இன்னொரு விஷயம், 2வது விஷயம் வந்து இந்த எச்எம் ப்ரொமோஷன் வந்து வரப்போகுது. அந்த தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்த உடனே எச்எம் ப்ரொமோஷன் வந்து வரப்போகுது. அது வந்த உடனே கிட்டத்தட்ட 2000 எச்எம்ஸ் பணியிடங்கள் வந்து காலியாகும். சரியா? அந்த 2000 இடங்கள் வந்து யாருக்கு? உங்களுக்காக தான். அந்த 2000 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணிமாறுதலில் வந்து காண்பிக்கப்படும். நீங்கள் தாராளமாக அங்கே போய்க்கலாம். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், இதையும் வந்து கேட்டுக்கோங்க. இப்போ காண்பிக்கப்பட்ட இடங்கள் 4300ல் 2300 தான் வந்து நிரப்பப்பட்டிருக்குது. மீதி 2300 அங்கெங்கே இருக்குது. அடுத்த கலந்தாய்வு, பணிமாறுதல் கலந்தாய்வில் அந்த இடங்கள் காட்டப்படும். நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்து போயிடலாம். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தலியில் இன்டீரியரில் போயிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பள்ளிகளாக வந்து நம்ம மணற்கேணியின் மூலமாக நம்ம ஆசிரியர் பொறுப்பாளர்களை வச்சு நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆனால் கொஞ்சம் இன்டீரியராக வந்து போயிருக்கிறாங்க. சரிங்களா? அவர்கள் எல்லாருமே வந்து திரும்ப நல்ல இடத்துக்கு வந்து வந்துடலாம். ஏன்னா வேக்கன்சி இருக்குது. தளி ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 500 வேக்கன்சிக்கு மேலே இருந்தது. ஒன்றியத்தில் மட்டும் 300, 350, 400 வரைக்குமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமான வேக்கன்சி இருக்கக்கூடியது வந்து தளி ஒன்றியம். சரிங்களா? அந்த ஒன்றியத்தில் பாதி வேக்கன்சி தான் வந்து காட்டப்பட்டிருக்குது. மீதி பாதி இருக்குது. ஒசூர் நியர்பை இருக்குது, நிறையா இருக்குது. தருமபுரியில் அதே மாதிரி இருக்குது. பாதி வேக்கன்சி, 400 வேக்கன்சி, 200 வேக்கன்ட்டு தான் வந்து ஃபில் பண்ணப்பட்டிருக்குது. புதுக்கோட்டை வந்து 500 வேக்கன்சிங்க. ஆனால் ஃபில் பண்ணப்பட்டிருக்கிறது எவ்வளோ? 200 தான். 200 தான் ஒதுக்கீடு. மீதி 300 இருக்குது. நீங்கள் அடுத்த பணிமாறுதல் அங்கே போய்க்கலாம்.
அதனால் எதுவுமே வருத்தப்படாதீங்க. சிரித்த முகத்தோடு, அமைதியான ஒரு இதோடு, மகிழ்வான ஒரு இதோடு நீங்கள் 13 வருஷம் கழித்து இதை சாதிச்சிருக்கிறீங்க. இந்த தருணங்களை கொண்டாட மறந்துடாதீங்க. கொண்டாடுங்க. அந்த அந்த குதூகலமான மனநிலை இருங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. எந்த காட்டுப்பகுதியாக இருந்தாலும் நம்ம ஆசிரியர்கள், டெட் ஆசிரியர்கள் 2012 அப்பாயின்மெண்ட் ஆனவங்க வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு எல்லா வகையிலுமே காத்திருக்கிறாங்க. ஏங்க இது ஒரு மாவட்டம் மட்டும் கிடையாது. எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய டெட் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா, புதிய டெட் ஆசிரியர்களை வந்து வரவேற்க காத்திருக்கிறாங்க. அது நீங்கள் போன உடனே நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா மாவட்டங்களிலும் நான் சொல்கிறேன். அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறீங்க இல்லையா? எல்லா மாவட்டங்களிலும், எல்லா ஒன்றியங்களிலும் நம்முடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த தருணங்களை வந்து கொண்டாட மட்டும் மறந்துடாதீங்க. அமைதியாக நல்ல சிறப்பாக அனுபவிங்க. இந்த இடத்த எடுத்துட்டேன்னு மட்டும் வருத்தமே படாதீங்க. மாறிக்கலாம். 1 வருஷத்தில் மாறிக்கலாம் தாராளமாக. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை இந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து போட்டேன். பணி வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக விரைவாக இருக்க போகுது. ஆகஸ்ட் 1 பணி ஏற்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இன் சர்வீஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. 2012 ஒரு 5 நாள் வந்து கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்தந்த டயட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. உண்டு உறைவிட பயிற்சி, அங்கேயே தங்கணும் அந்த 5 நாளுமே. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கலை நிகழ்ச்சிகள் அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பரான இன் சர்வீஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அரசு வந்து காத்திருக்கு. பிரம்மாண்டமாக விழா எடுக்கிறதுக்கு வந்து காத்திருக்கிறாங்க. இந்த தருணங்களை எல்லாம் அனுபவிங்க. இந்த இடத்த எடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அந்த சிந்தனையில் இருந்தீங்கன்னா இந்த பணி வாய்ப்பு பெற்ற இந்த நிமிடங்களை வந்து நீங்கள் கொண்டாட மறந்துடுவீங்க. நீங்கள் கொண்டாட மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய டெட் ஆசிரியர்களோடு நீங்கள் வந்து போய் இணைந்து கொள்ளுங்கள். அவர்கள் வந்து உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார்கள். எனவே இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். உங்களுக்கு மணற்கேணி உதவுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் போடுங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு நிறைவாக இருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.